பசுமை தீர்ப்பாயம் உத்தரவுப்படி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் நச்சு வாயு வெளியேறியது தொடர்பாக நிபுணர் குழு ஆய்வு செவ்வாயன்று துவங்கியது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் கந்தக டை ஆக்சைடு என்ற நச்சு வாயு வெளியேறியதை அடுத்து பொதுமக்களுக்கு கண் எரிச்சல், மூச்சு திணறல், சுவாச கோளாறு போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டன. இதையடுத்து கடந்த மார்ச் 30ஆம் தேதி ஆலையை மூடும்படி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து சென்னையில் உள்ள தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஸ்டெர்லைட் நிர்வாகம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தீர்ப்பாயத்தின் உத்தரவுப்படி ஸ்டெர்லைட் ஆலையை ஆய்வு செய்ய சென்னை ஐஐடி பேராசிரியர் சாய், ஐஐடி பேராசிரியை ரெஜி பிலிப், ஸ்டெர்லைட் ஆலை அதிகாரி சுமதி, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி மோகன் நாயுடு ஆகியோர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது. செவ்வாயன்று தூத்துக்குடி வந்த நிபுணர் குழுவினர் தங்களுடைய ஆய்வை துவக்கினர். நிபுணர் குழுவினர் ஆலையை இயக்கி அதன் வாயு வெளியேற்றம், பாதிப்பு, தாக்கம் குறித்து சோதனை மேற்கொள்ள உள்ளனர். இவர்களுடைய ஆய்வறிக்கை 29ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது.